வணக்கம் அன்பான சீடர்களே. என்னுடைய பதிவை ஏற்கனவே ஃபாலோ பண்ணி பார்க்கக்கூடிய நபர்கள் என்னுடைய அன்பு சீடர்கள். இந்த பதிவை புதிதாக பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள், புதிதாக வந்த மாணவர்களாக உங்களை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த குருகுலத்திலிருந்து இந்த ஆச்சாரியார் அஷ்டமா சித்து கலைகளை, கிரியா யோகா முறைகளை 63 கலைகளையும் நாம் இயற்கையோட கலந்து கற்றுக்கக்கூடிய இடம்தான் ஆதிக்குருகுலம். இந்த ஆதிக்குருகுலம் எங்கே இருக்கிறது, எங்கே செயல்படுகிறது? இதுவரையிலும் எந்த விதமான விளம்பரங்கள் இல்லாமல் நேரடியாக மக்களுடைய மனதில் நீண்டா இடம்பெற்ற பயிற்சி மையம்தான் எங்களுடைய ஆதிக்குருகுலம். இந்த பதிவை பார்க்கக்கூடிய அன்பு மனிதா சீடர்களே, ஒன்றை எப்பவுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்மளுடைய மனம் குதிரையை போன்றதா? அவ்வளவு வேகமாக ஓடுகின்ற குதிரையா? நாம் எண்ணங்கள், ஆசைகள், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு எண்ண அலைகள் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஆசை எப்போது நிறைவேறுகிறதோ அப்போது தான் நமக்கு மனம் ஒரு சின்ன திருப்தி அடையும், இல்லையா? இதான நடைமுறை விளக்கம். இப்போது நாம் ஓடுகின்ற ஓட்டம், செய்கின்ற தொழில், படுகின்ற கஷ்டம் எத்தனையோ அன்றாடம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. மனதை இப்படி மனதை இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நாம் காந்தமானோம். சாந்தமானால் மட்டும்தான் நாம் காந்தமாக முடியும். சரி, காந்தமானால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னதான் மாற்றம் கிடைக்கும்? நம்மளுடைய மனதை வென்ற பிறகு ஆசைகளை முதலில் நிறைவேற்றலாம். ஆசைகள்லாம் என்ன? அதுக்குள்ளே பணம் என்கின்ற ஒரு பொருளும் அதுக்குள்ளே உண்டு. இந்த ஆசைங்கிறதுக்கு மூல காரணமே பணம் தானே. அது பணம். ஆனால் அதுக்கு முன்னதாக தொழிலோ ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒன்று நம்மளை விடாமல் துரத்தோம், இல்லையா? அஷ்டமா சித்து கலைகளில் நம்மளுடைய மனதை வென்று முடித்த கையோடு நமக்கு என்ன கிடைக்கும், என்ன லாபம் அப்படிங்கிறது இன்றைக்கெல்லாம் லாப நோக்கமாக ஆகிடுது. ஒரு பயிற்சியை கூட முழு மனதோடு நாம் எடுத்துக்க முடியாது. இது செய்தால் நமக்கு என்ன லாபம், அல்லது அதை செய்தால் நமக்கு என்ன லாபம், இதில் நாம் நம்மளுடைய கவனத்தை செலுத்தினால் நமக்கு என்ன கிடைக்கும்? அஷ்டமா சித்துகளில் சில மாணவர்கள் நம்மளை கேட்பதுண்டு, என்ன இதை வைத்து நான் என்னெல்லாம் செய்ய முடியும்? இந்த உலகத்தில் அசையும் பொருள், அசையாத பொருள், அசையும் பொருள், அசையா பொருள், அதானே ஊர்வன பரப்பனங்கிற மாதிரி. நாம் இந்த அஷ்டமா சித்து கலைகளுக்குள்ள முழுமையாக நம்மளுடைய எண்ண அலைகளை ஊடுருவி பாய விட்டால் என்ன நடக்கும்? முதல்ல காற்றோடும், நீரோடும், நெருப்போடும். அப்போ மண்ணில் நம்ம நடக்கிறோம். பூமி, அந்த ஆகாயம், இந்த காஸ்மிக் எனர்ஜியை நமக்கு தருது, இல்லையா? ஆனால் கலைகளை கலையாக கற்றுக்கொண்ட பிறகு அத்தனையும் உங்களுக்கு வசப்படும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. வசப்படும். ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத இந்த குருகுலத்துக்குள்ளே வரக்கூடிய அன்பு சீடர்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்கால திட்டம்
கனவு, ஒரு பெரிய ஆசை, பேராசைன்னு கூட சொல்ல வேண்டாம், பெரிய ஆசை, அத்தனையும் நீங்கள் உட்கார்ந்த இடத்திலிருந்தே நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஏன்னா நீர், நெருப்பு, காற்று இந்த மூன்றும் உங்களுக்கு நண்பனாக மாறிவிடும். கலைகளில் இந்த அஷ்டாங்க யோகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ தியான பயிற்சி இருந்தாலும் கூட இந்த 63 கலைகளிலும் முக்கியமான கலை இந்த 8. அதை பிடிக்கணும்னா ஆதி குருகுலத்துக்கு வாங்க அன்பான சீடர்களே.